அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி நியூ சிலபஸை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் முடித்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் உங்களுடைய சப்போர்ட்டை எங்கள் வீடியோங்களுக்கு கொடுங்க. லைக் மற்றும் கமெண்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அலகு 7 இங்கே பாருங்கள், யூனிட் 7 அலகு 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இந்த டாப்பிக்கில் நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவர் 1901 பிறந்து 1980 மறைந்திருக்கார். 1901 பிறந்து 1980 மறைந்திருக்கார். பிறந்த ஊர் பாருங்கள், சிந்தாதிரிப்பேட்டை, சென்னையில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்துள்ளார். தந்தையார் பெயர் பொன்னுசாமி, தாயார் பெயர் கிராமினியார். ஓகேங்களா? அவருடைய தந்தைக்கு தமிழ் மீதும் தமிழ் அறிஞர்கள் மீதும் இந்த பற்றினால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பெயரை தன் மகனுக்கு சூட்டியிருக்கார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பெயரை தான் தன் மகனுக்கு இவர் சூட்டியிருக்கார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்று. இவர் புலமை பெற்றிருந்த மொழிகள் பாருங்கள், தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன். பாருங்கள், தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன், இந்த மொழி அனைத்துமே இவர் தெரிந்து வைத்திருந்திருக்கார். ஓகேங்களா? இவருடைய சிறப்பு பெயர் பாருங்கள், பன்மொழி புலவர், பல்கலை செல்வர். இவருடைய சிறப்பு பெயர் பன்மொழி புலவர், பல்கலை செல்வர். இந்த பல்கலை செல்வர் என்ற பட்டத்தை யார் கொடுத்ததுன்னா தருமபுர ஆதீனம் தான் இவருக்கு பல்கலை செல்வர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கு. அதே போல் குன்றக்குடி ஆதீனம் பன்மொழி புலவர் என்ற குன்றக்குடி ஆதீனம் பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை அளித்து சிறப்பித்திருக்கார். ஓகேங்களா? தருமபுர ஆதீனம் பல்கலை செல்வர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்காரு. குன்றக்குடி ஆதீனம் பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கார். ஓகேங்களா? 1923 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்திருக்கார். இவர் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1923 பதிவு செய்திருக்காரு. வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்திருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கார். அதே போல் சிகாகோ பல்கலைக்கழகத்தில், வெளிநாட்டில் உள்ள சிகாகோ பல்கலைக்கழகத்தில் 1961 தமிழ் பேராசிரியராக பொறுப்பு வகித்திருக்கார். ரொம்ப முக்கியங்க இது. சிகாகோ பல்கலைக்கழகத்தில் 1961 தமிழ் பேராசிரியராக பொறுப்பு வகித்திருக்காரு. அடுத்து பாருங்கள், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக இருந்திருக்கார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக இருந்திருக்காரு. காலகட்டம் பாருங்கள், 1966 71 வரை. 1966 71 வரை முதல் துணைவேந்தராக காமராஜர் பல்கலைக்கழகத்தில், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பணியாற்றியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் ஒரே வரியில் கூறியவர். சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தை இவரை போன்று வேறாரும் திறனாய்வு செய்ததில்லையா? சிலப்பதிகாரத்திற்கு இவரை போன்று வேறாரும் திறனாய்வு எழுதியதில்லை. ஓகேவா? தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பு செய்திருக்கு. தமிழக அரசு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பு செய்திருக்கு. இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பு செய்திருக்கு. இந்திய அரசு பத்மபூஷன் விருதை வழங்கி சிறப்பு செய்திருக்கு. இவர் ஏற்றிய நூட்கள் பாருங்கள், தமிழ் இலக்கிய வரலாறு. இவர் ஏற்றிய நூட்கள் தமிழ் இலக்கிய வரலாறு, காணல் வரி, குடிமக்கள் காப்பியம், பிறந்தது எப்படியோ, தமிழா நினைத்துப்பார், சமண தமிழ் இலக்கியம், குசேலர், எல்லாமே இவர் ஏற்றிய நூட்கள். தமிழ் இலக்கிய வரலாறு, காணல் வரி, குடிமக்கள் காப்பியம், பிறந்தது எப்படியோ, தமிழா நினைத்துப்பார், சமண தமிழ் இலக்கியம், குசேலர். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆங்கில மொழியில் எழுதிய நூல் தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாறு என்பது ஆங்கில மொழியில் இவர் எழுதிய நூல். ஓகேங்களா? தமிழ் இலக்கிய வரலாறு நூலை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் மு. இளமாறன். இவர் டைரெக்டாகவே ஆங்கில மொழியில் தான் எழுதியிருக்கார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலை டைரெக்டாக ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். அதை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் தான் மு. இளமாறன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், தமிழ் இலக்கிய வரலாறு டைரெக்டாக தமிழ் மொழியில் எழுதியவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நினச்சிருப்போம். இல்லை, அது ஆங்கில மொழியில் எழுதியிருக்காரு. அதில் தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் மு. இளமாறன். ஓகேவா? அவ்வளோதான் நண்பர்களே, தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி நம்ம
பார்த்து முடித்துவிட்டோம். நன்றி.